பொதுவாகவே காலம் சென்ற தலைவர்களை, கல்லறை குயிலாகி போனவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனா நமக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஒண்ணும் பெரியார் சொல்லாததை சொல்லிடல. பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாருங்க. இதுக்கு என்னங்க நியாயம்? ஒரு இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி, இனத்தின் மொழியை கொச்சப்படுத்துற மாதிரி பேசியிருக்கிறாரே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எவனுமே பதில் சொல்லல. அது அப்படி நீ இப்படி பேசலாம், அப்படி பேசலாம் அப்படிங்கிறான். பெரியாரை நாங்க பேசல, பெரியார் பேசுனதை தாண்டா நாங்க பேசுறோம் அப்படின்னு அண்ணன் சீமான் பலமுறை சொல்லிட்டார். தம்பிமார்கள் சொல்லிட்டாங்க. பதில் சொல்ல வக்கில்லாதவன் சண்டைக்கு வரான். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக பேச போன அண்ணன் ஸ்ரீதருக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசின அத்தனை பேரும் 90% பேரும் பெரியார் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்த கூட்டமும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிறைய பேர் போகலையான்னு தெரியல. ஃபுல்லாக திக காரணம், இந்த விசிக காரணம் உள்ள கூட்டம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவன் அடிக்க பாயும் போதும், செருப்பை வீசும்போது கொஞ்சம் கூட அசராம தைரியமா அப்படித்தாண்டா பேசுவேன்னு நின்ன ஸ்ரீதரை நம்ம நிச்சயமா பாராட்டி ஆகணும். ஒப்புதல் நான் கேட்கலங்க. பேசுவாங்க.